ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, இந்த அம்மா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாளில் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, இன்னமும் 2 மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த தாயானவளின் மீது உன் தந்தையாக தாயாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்காகத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, என்னை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய குழந்தையின் கண்ணீரில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா? கிடையவே கிடையாது. இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை உனக்கு இந்த தாயானவள் நான் என் அன்பினை முழுமையாக தருகின்றேன். என் செல்ல குழந்தையே, நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன். இதற்கு மேலும் என் குழந்தையே, நீ வருந்தவோ அல்லது வேதனைப்படவோ எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் சரி செய்து அதனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கைகளில் இருக்கின்றது. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும். உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான். என் செல்ல குழந்தையே, என் மீது உனக்கு எள்முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட இந்த தாயானவளினுடைய வாக்கினை ஒருபொழுதும் நீ கேட்க வேண்டாம். என் குழந்தையே, நான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றுமே நிச்சயமானது என்பதனை நீ மறந்து விடாதே. அது உனக்கே சொந்தமானது. நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள். அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் மனதார நீ நன்றி சொல்ல வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை. இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய எல்லாவற்றையும் ஒரு தந்தையாக ஒரு தாயாக இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். உண்மையான பக்திக்கு என்றென்றைக்குமே பலன் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு எல்லாமே கைகூடி வரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன். அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது, அது அவமானமும் கிடையாது. அதனை நீ தெரிந்து கொள். அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும். எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை வேறு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய அனுபவமாக கடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய இந்த பயணத்தில் விடையில்லாத கேள்விகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்றாலும் அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன்னோடு இனி அதற்காக அத்தனை விஷயங்களையும் அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வினையும் உன் தாயானவள் நான் கொடுக்க போகின்றேன். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும். நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை சரியாகும். இது செய்வது உன் தாயானவள் நான் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
இதை சொல்வது உன் தாயானவள் நான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். யாரோ வருகிறார்கள், யாரோ செல்கிறார்கள் என்று நீ நினைத்து கொள்ளாதே. என் குழந்தையே, ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும். அதனை நீ மறந்து விடாதே. எப்போதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. அன்றிலிருந்து எனக்கு நெருக்கமாக நீ வந்து கொண்டே இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ என்னை தேடுவதற்கு, நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை நீ செய்து கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் அம்மா இந்த தாயானவள் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். அதனை நீ எப்பொழுதும் துணிவோடு செய். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்க குழந்தையே, இதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய். இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை உயிரோடு இருக்க செய்கின்றது. என் குழந்தையே, அத்தனை தலைமுறைகளையும், உன்னுடைய அத்தனை தலைமுறைகளையும் சேர்த்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கான அத்தனை விஷயங்களும் உன் தாயானவள் நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்ல, இன்று உனக்காக ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தினை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா என்னை பார்த்து நீ அப்படி கேட்பாயானால் நிச்சயமாக உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெற முடியும். என் தங்க குழந்தையே, உன்னால் முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே. எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். உனக்கான மனதைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் மன வலிமையையும் இந்த தாயானவள் நான் தருகின்றேன். அதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக இது கிடையாது. நீ எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக. என் பிள்ளையே, எல்லோரும் தன்னுடைய மனநிலையில் இருந்துதான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதில்லை. இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்று யாரும் யோசிப்பது கிடையாது. இப்படி அடுத்தவர்களை பற்றிய கவலையே இல்லாமல் தனக்கானதை மட்டும் யோசிக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்க குழந்தையே, இப்படியெல்லாம் யோசிப்பதால் தான் உனக்கு வேண்டும் என்றே ஆபத்தை கொடுப்பதற்காக அவர்கள் எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுகிறார்கள். மனதளவில் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கிறோமே, இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் இதை நிகழ்த்தி விடுகின்றனர். என் தங்க பிள்ளையே, அவர்கள் நடந்து கொண்ட விதம்
உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உன்னோடு நல்ல வெள்ளையாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது. என் தங்க குழந்தையே, இதனை நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். இன்றும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்த பின் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும்போது பேசும் வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும், அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதுதான். உன்னுடைய அந்தஸ்தை உரைக்க வேண்டும் என்பதுதான், குறைக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இதை செய்கிறார்கள். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களினுடைய நோக்கம். ஏன் தெரியுமா? இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றுதானே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே தவிர ஒருபொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி துளைத்தெடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ நமக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே, இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் மனதளவில் நீ யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம். இது போன்று இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களில் நிறைய கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? மற்றவர்களை பற்றி ஒரு குறையை நீ யாரிடத்திலும், யார் உன்னிடத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துகளையும் அதற்கு ஆதரவான கருத்துகளையும் ஒருபொழுதும் நீ சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, உனக்கு நேரம் சரியில்லை என்றால் அதுவும் நடக்கும். எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதனை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களோடு பேசும் பொழுது, அதிலும் சம்பந்தமில்லாத ஒருவரோடு
பேசும் பொழுது, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசும் பொழுது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்று, அதனை நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதுவெல்லாமே உனக்கு இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்களை உள்ளே இழுத்துவிட்டு தான் தப்பித்து கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. அதனால் என் தங்க குழந்தையே, இந்த ஒரு வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்றவை சிறு விஷயங்கள் தானே என்று நீ நினைத்து சாதாரணமாக எண்ணிவிடாதே. இதுவெல்லாம் பிரச்சனை ஆகாது என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்ட பிறகுதான் அதற்கு இந்த அம்மா சொல்வது ஞாபகத்துக்கு வரும். என் குழந்தையே, நான் சொல்வதை எல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். இந்த தாயானவளினுடைய வாக்கின்படி என் பிள்ளை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கின்ற நபர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன். என் குழந்தையே, அவர்களின் அடையாளம் என்னவென்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அவர் ஒரு ஆண் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். சற்று உயரமானவர், அவரினுடைய தலைமுடி குறைவாக இருக்கும். அவரினுடைய பேச்சிலே நீ எளிதாக மயங்கி விடுவாய். இவர் நமக்கு ஒரு நல்ல உறவு என்று அவரை நீ நம்பிவிடு.